பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஆமாண்டி, சந்தோஷமா இல்ல, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். எப்படியோ நான் நினைச்ச மாதிரி மாயாவுக்கு பெயில் கிடைக்கல. இவ்வளவு ஹாப்பியான நியூஸ் ஒண்ணு நடந்திருக்குது. பின்ன சந்தோஷப்படாம எப்படி மித்து பாப்பா இருக்க முடியும்? சரிங்க சார். ஹிட்லர், நான் உன்னை கேட்கட்டுமா? நீ எப்படியும் என்கிட்ட கிஸ் கேட்க போறது இல்ல, வேற ஏதோ ஒண்ணுதான் கேட்க போற. கேளு. உன்னை அடி வாங்க போற நீ. என்னடி, உண்மையை தானே சொன்னா? எங்கேயாச்சும் ஒரு நாளாச்சும் என்கிட்ட வந்து மாமா மாமா எனக்கு இந்த கணத்துல ஒரு உமா கொடுங்க, இந்த கணத்துல ஒரு உமா கொடுங்க, அப்படியே லிப்ஸ்ல ஒரு உமா கொடுங்கன்னு கேட்டிருக்கியா நீ? என்ன? யோ, நான் எப்படி அதெல்லாம் வந்து உங்ககிட்ட கேட்க முடியும்? அடியே, இது என்னடி கேள்வி? நான் உன் புருஷன்டி. நீ வந்து என்கிட்ட இதெல்லாம் கேட்காம வேற எப்படி வந்து கேப்பா? என்ன சார், வேற எவன்? ஏன் சாருக்கு வேற யார் வந்து கேட்கணும்? ஏய், அது சும்மா ரைமிங்கா இருக்கேன்னு சொன்னேன்டி. சரி, ஓகே, நீ ஏதோ கேட்கணும்னு சொன்னல, அதை ஃபர்ஸ்ட் கேளு. ஆமா கரெக்ட். ஃபர்ஸ்ட் நான் கேட்க வந்ததை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்டருக்கு வருவோம். ஓகே? சரிங்க மேடம், முதல்ல கேளுங்க. ஹிட்லர், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காம என்பி குரூப்ஸ்க்கு கிடைச்சதுல உனக்கு வருத்தம் இல்லையா? ஹிட்லர், என்னாச்சு? ஃபேஸ் ஒரு மாதிரி டல் ஆகிட்டு நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ற மாதிரி கேட்டுட்டேனா? ஹிட்லர், என்னாச்சு? நான் சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன். சாரி, நான் ஏதோ தப்பா கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. மித்து, என்னடி நீ? நான் ஃபேஸ் ரியாக்ஷனை லைட்டா சேஞ்ச் பண்ணாவே இப்படி பயப்படுற நீ? யோ, நீ இருக்கியே, நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? உன் முகம் மாறணும்னு நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீ என்னடானா இவ்வளவு கேஷுவலா எப்படி பேசுற? அது சும்மா உங்ககிட்ட விளையாண்டடி. ஆக்சுவலா நீ கேட்ட கேள்விக்கு உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? அது சரி, உண்மையே சொல்லு. உண்மையே சொல்லணும்னா எனக்கு உண்மையாவே விக்ரம்க்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம்டி. என்ன, ரொம்ப சந்தோஷப்படுறியா? ஆமாண்டி, மனசார சொல்றேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, டிசர்விங்கான பர்சனுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா சந்தோஷமே. அஃப்கோர்ஸ் விக்ரம் ரொம்ப டிசர்விங்கான பர்சன்ரி, அதனாலதான் அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதனால நான் சந்தோஷம் தான் படுறேன். ஏண்டி, எதுக்காக எப்படி நீ ஷாக் ஆகுற? அது உண்மையாவே உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? மித்து, இது என்னடி கேள்வி? எல்லா ப்ராஜெக்டும் எனக்கு தான் கிடைக்கணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை மித்து. என்னால் முடிஞ்ச பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நான் கொடுக்கணும். அண்ட் என் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அண்ட் என்னோட ப்ரெசன்டேஷன் பார்த்து அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுக்கணும்னு மட்டும் தானே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு உண்மையாவே விக்ரம் ரொம்ப நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாருடி. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் கிளைண்ட்ஸும் அதான் டிசைட் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன மித்து இருக்கு? ப்ராஜெக்ட் யாருக்கு கிடைச்சாலும் ஹாப்பி தாண்டி. பிகாஸ் நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும் அதே மாதிரி தானே மித்து எல்லாரும் எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுனால நான் எப்படி வருத்தப்பட முடியும்? உண்மையாவே ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனுக்காக மற்றவங்க ஜெயிக்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறது தான். அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஐ லவ் யூ ஹிட்லர். நீ இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா நீ ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா பிஸ்னஸ் மேனுமே போட்டி போடணும்னு நினைப்பாங்க, கூடவே கொஞ்சம் பொறாமே இருக்கும் தான். ஆனால் உங்ககிட்ட அது எதுவுமே இல்லை ஹிட்லர். இதுதான் அடிக்கடி உன்னை பார்த்து நான் அட்மையர் ஆகிற விஷயமே. நீ இதே குவாலிட்டியோட இரு ஹிட்லர். கண்டிப்பாக உனக்கான ரெகக்னைசேஷன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். லவ் யூ ஹிட்லர். லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ மித்துக்குட்டி. சரி, ஓகே, நீ ஒன்று கேட்கணும்னு என்கிட்ட ஆசைப்பட்ட. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நீ கேட்கணும்னு சொன்னாவே ஏதாச்சும் இடக்கு மடக்காதான் கேட்பேன். அந்த மாதிரி எதுவும் கேட்கக்கூடாது. ஓகே? எனக்கு மடக்கா கேட்பேன் தான். ஆனா இது முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறேன். என்ன? ஆமா மேடம், ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி, அதுக்கப்புறம் அந்த கேள்வி. இருடி, ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி, அதுக்கப்புறம் தான் அந்த கேள்வி. மித்து பாப்பா, உனக்கு ஏதாச்சும் இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆசை இருக்காடி? ஏன் இல்லை, ஒரு பெரிய ஆசை இருக்கு வீட்டில். ஆனால் அது எப்போ நடக்கும் தான் எனக்கு தெரியல. அப்படியா? என்ன சரி? அது நீ எப்படி நிறைய பசங்களை படிக்க வைக்கிறியோ, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறியோ, நிறைய ஆர்ஃபனேஜ் ட்ரஸ்ட்டு என்ஜிஓஸ்னு எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணுறியோ, அதே மாதிரி எனக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஹிட்லர். அண்ட் உங்ககிட்ட நான் சொன்னல, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் ஜாப்க்கு போவேன்னு. அது ஏன்னு தெரியுமா?
எப்படியாச்சும் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு ஒரு சொந்தமாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே உள்ள கனவு. ஆனால் எங்கே இப்போ நான் இருக்க சுச்சுவேஷனுக்கு இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு கூட தெரியலை ஹிட்லர். ஹே என்னடி இப்படி சொல்ற? கண்டிப்பா நடக்கும்டி. ஹிட்லர் நீ வேற ஏன் ஹிட்லர்? எனக்கு சீக்கிரமாக க்யூர் ஆனால் தானே நான் ஜாப்க்கே போக முடியும். அப்புறம் தானே நான் எல்லாத்தையும் பற்றி யோசிக்க முடியும். மித்து பாப்பா உனக்கு சீக்கிரமா கியூர் ஆகிடும். அண்ட் உன் புருஷன் எல்லாத்தையும் சீக்கிரமா கியூர் பண்ணி காட்டுவான். ஓகே? ம் லவ் யூ ஹிட்லர். சரி ஓகே, பெண்டிங்ல ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை கேட்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம். நீ நீ எப்படி நடக்க மாட்டேக்கா தான் கேட்பேன், அதனால வேண்டாம். மித்து பாப்பா நீ வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பா மாமா கேட்க தான் போறேன். நீ அதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். என்ன? அது ஒன்றும் இல்லடி, ரொம்ப பெரிய கேள்விலாம் இல்லை, சின்ன கேள்விதான். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியல மித்து. உன்னோட ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 months நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அதனால அதனால எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இருக்கு. ஸோ மேடம்க்கு ஃபர்ஸ்ட் நைட் பற்றி என்ன தெரியும்? என்ன? மேடம்க்கு ஃபர்ஸ்ட் நைட் பற்றி என்ன தெரியும்னு கேட்டேன். அது அது எனக்கு எல்லாமே தெரியும். சரி ஓகே, தூக்கம் வருது, தூங்கலாமா? ஹலோ மேடம், என்ன ஸ்மார்ட்னு நினைப்பா? அப்படியே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டேன் இன்னைக்கு ஒன்று. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம தூங்க போகிறோம். ஹிட்லர் என்ன கேள்வி இது? அது அது எப்படி தெரியாமல் இருக்கும்? அதெல்லாம் தெரியும். மித்து, இந்த கேள்வியை நான் ஏன் இப்போ கேட்குறேன்னு மற்றவங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு நல்லா தெரியும்ல. மேடம் கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி நான் கிஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கீங்க மேடம்? கொஞ்சம் நினச்சி பாருங்க. அது அது வந்து மித்து, நீ ரொம்ப கஷ்டப்படாத. நீ என்ன என்கிட்ட சொன்னு நானே சொல்றேன். எப்படி இப்படி நீ அடிக்கடி என்னை கிஸ் பண்ணிட்டே இருந்தனா நான் கன்சீவ் ஆயிட்டேனா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கன்சீவ் ஆயிட்டேன்னு எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க. இதைத்தானே நீ சொன்ன. ஹிட்லர் போதும், ரொம்ப கலாய்க்கிற. அது அப்ப நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். ஆமாண்டி, அப்ப நீ தெரியாம தான் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டேன். அதனாலதான் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் மேடம் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கதான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். சரி ஓகே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மேடம்க்கு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி என்ன தெரியும்? ஹிட்லர் போதும், அதெல்லாம் அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் நிறைய பாடம் பார்த்து. அப்படியா? என்ன படம் பார்த்து என்னடி கத்துக்கிட்ட? சொல்லு பார்க்கலாம். அது வந்து ரூம் ஃபுல்லாக நிறைய பூலாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நிறைய பழம் வச்சுருப்பாங்க. அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும். அப்புறம் ஊதுபத்தி கூட கொளுத்தி வச்சுருப்பாங்க. அப்புறம் அப்புறம் பொண்ணு பால் எடுத்துகிட்டு வருவா. அப்புறம் மாப்பிள்ளை கட்டிலில் உட்காந்துருப்பாரு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவா. அப்புறம் பரவாயில்லடி, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க. எல்கேஜி பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க போல இருக்கே. சரி ஓகே சொல்லு. அப்புறம் அப்புறம் என்ன, அவ்வளோதான் படத்தில் காட்டினாங்க. வாட் மித்து? இப்போ எதுக்கு நீ இப்படி பைத்தியம் மாதிரி சிரிக்கிறா? நீ கேட்ட, நான் சொன்னேன், அதுக்கு எதுக்கு எப்படி சிரிக்கிறா? பின்ன நீ சொன்னதுக்கு சிரிக்காம என்னடி பண்ண சொல்ற? நான் மட்டும் இல்ல, நீ சொன்னது கேட்டு எல்லாரும் கண்டிப்பா சிரிக்க தான் செய்வாங்க. என்ன இது? அப்ப நீ இன்னும் வளரவே இல்லையா? இன்னும் எல்கேஜி பாப்பாவா தான் இருக்கியா நீ? என்ன போதும், நான் ஏதோ இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கல, இதை நினைச்சு நீ பெருமைப்படணும்ல. ஆமாமா, இதை நினைச்சு கண்டிப்பா நான் பெருமை தண்டி படணும். என் பொண்டாட்டி மித்து நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. போதுமாடி. ஹிட்லர் நீ கேட்டதால நான் சொன்னேன், அதுக்கு எதுக்கு இப்படி நீ சிரிச்சு கலாய்க்கிற? போ, நான் உன் கூட பேச மாட்டேன், போ. சாரிடி, சாரி. சரி ஓகே, நான் ஏதோ தெரியாம சிரிச்சிட்டேன், போதுமா? மித்து பாப்பா சாரி. என்ன நீ சாரியை கூட இப்படி சிரிச்சுட்டே கேட்குற? இல்லடி, இந்த காலத்துல ஸ்கூல் படிக்கும்போது எல்லா பசங்களும் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ரொம்ப விவரமா இருக்காங்க.
ஆனா நீ இன்னும் எல்கேஜி பாப்பா மாதிரி இருக்கடி. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சரி விடு, சம்பவம்னு ஒன்று நடக்கும்போது 2 பேர்ல ஒருத்தவங்களுக்கு விவரம் தெரிஞ்சா போதும். மாமாவுக்கு நல்லாவே விவரம் தெரியும். அதனால நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வெரி. ஓகே? சரி ஓகே. இனிமே டெய்லியும் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு கிளாஸ் எடுப்பேன். ஓகேவா? என்ன கிளாஸா? எதுக்கு? எதுக்குன்னா உனக்கு தான் ஒண்ணுமே தெரியலடி. பின்ன எல்லாத்தையும் நான் தானே சொல்லி கொடுக்கணும். அதான் இனிமே உனக்கு டெய்லி படுக்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட் கிளாஸ் மாமா எடுப்பேன். என்ன ஓகேவா? நீ இருக்கியே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்ன தேவையில்லையா? இது இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று தாண்டி. அதனால கிளாஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ இன்னையிலேருந்து டெமோ கிளாஸ் பார்க்கலாமா? என்ன? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், தூங்கலாமா? இன்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட். ஸோ ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வார்ம் அப். ஓகே? என்ன புரியல? வார்ம் அப்பா? இப்போ புரியுது. கடவுளே, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ராகுல் வரவரை என்கிட்ட ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறான். இதெல்லாம் உண்மையா பொய்யானே என்னால் நம்ப முடியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அவனை நம்பி நான் ஏமாந்துட்டேன். மறுபடியும் அவனை நம்பி ஏமாந்துருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவன் உண்மையாவே என் மேல பாசமா இருக்கானா இல்ல நடிக்கிறானான்னு கூட எனக்கு தெரியல. என்னால சுத்தமா முடியல. நான் ரொம்ப குழப்பமா இருக்கேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ராகுல் தான் இப்போலாம் என் மேல அக்கறையா இருக்கான்னு பார்த்தா ராகுல் அம்மா அதுக்கு மேல என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க. முன்னாடிலாம் நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. என் வயிற்றுல வளர குழந்தைய ஒரு பொருட்டாவே அவங்க மதிச்சதும் கிடையாது. ஆனா இப்போலாம் பார்த்து பார்த்து ஒன்றுத்தையும் பண்றாங்க. அப்போ 2 பேரும் நடிக்கிறாங்களா? ஆனா எதுக்காக அவங்க 2 பேரும் என்கிட்ட நடிக்கணும்? என்கிட்ட நடிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? ஐயோ, என்னால சத்தியமா முடியல. ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. ராகுல், ஓய் என்னடி சைட் அடிக்கிறியா? என்ன? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏய், சின்ன கொஞ்ச நேரம் கூட நீ ஃப்ரீயாவே இருக்க விட மாட்டியா? இப்போ நீங்க என்ன பண்றா? நான் இங்க என்ன பண்றதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நீங்க என்ன பண்ற? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது பணியில இப்படி வந்து நிக்காத, உடம்பு சரியில்லாம போயிடும்னு சொன்னா கேட்கவே மாட்டியா பூஜா நீ? இங்க பாரு, நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், தேவையில்லாம என்கிட்ட அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்காதன்னு. பூஜா ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். நீ நீ என்ன எவ்வளோ வேணாலும் திட்டு, என் மேலே கோவப்படு, என்ன வேணாலும் சொல்லுடி. ஆனால் நான் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாதடி. என்னமோ தெரில, நீ அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இல்ல அது வந்து என்ன போகா, இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் நீ இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் இப்படிதான் பேசுவேன். இங்க பாரு, ஒழுங்கா எங்கேயாவது போயிடு. சரி ஓகே உன்னை இரிட்டேட் பண்ணல போதுமா? நீ சரியா சாப்பிடலடி, அதனாலதான் உனக்கு குடிக்க பால் எடுத்துட்டு வந்தேன். இந்தா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு எதை எடுத்துட்டு போயிடு போ. ஓ, நான் எடுத்துட்டு வந்தா மேடம் பால் கூட குடிக்க மாட்டீங்க அப்படித்தானே? ஆமா, போதுமா, கிளம்பு. சரி ஓகே, பாட்டி தான் இந்த பாலை குடுக்க சொன்னாங்கன்னு எடுத்துட்டு வந்தேன். நீ தான் வேண்டான்னு சொல்றீ. நான் போய் பாட்டிக்கிட்டே போய் கொடுக்குறேன். நான் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வானத்தையும் நல்லா வெறிக்க பாத்துக்கிட்டு நில்லு. நில்லு. பாட்டியா கொடுத்தாங்க? ஹை, நம்பிட்டா. ஆமா, பாட்டி தான் கொடுக்க சொன்னாங்க. ஏன் அதான் வேண்டாம் சொல்லிட்டே? அப்புறம் என்ன, நான் போய் பாட்டிக்கிட்டே போய் ரிட்டர்ன் பண்றேன். இல்ல நீ குடு. பாட்டி தானே கொடுக்க சொன்னாங்க. நீ போய் கொடுத்தனா பாட்டி என்ன தப்பா நினைச்சுப்பாங்க. நீ குடு. எஸ். சரி குடி இந்தா. அதான் குடுத்துட்டல, முதல்ல கிளம்பு. கிளம்புறேன். முதல்ல பாலை குடி. நீ குடிச்சதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன். அதெல்லாம் எனக்கு குடிக்க தெரியும், முதல்ல கிளம்பு. இல்லடி, இதுல நட்ஸ் பவுடர் எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தா, கன்சீவா இருக்கவங்க நட்ஸ் பவுடர் போட்டு பால் குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லதான். அதனாலதான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அது சூடா இருக்கும்போது குடிச்சாதான் நல்லா இருக்கும்டி, குடி. என்ன இப்போ என்ன சொன்ன? பால் பாட்டி தானே கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அப்புறம் நீ நட்ஸ் பவுடர் எல்லாம் கலந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, இல்ல அது
பாட்டி தான் சொல்ல சொன்னாங்க, நட்ஸ் பவுடர்லாம் இதுல போட்டிருக்கேன், அதனால அவளை சீக்கிரமா குடிக்க சொல்லுன்னு சொன்னாங்க. அதான் அதான். ஓ, பாட்டி தான் கொடுக்க சொன்னாங்களா? சரி சரி. ஏய், அதான் பால் குடிச்சிட்டேனே, இன்னமும் என்ன வேணும் உனக்கு? என்ன கேட்டாலும் தருவியாடி? என்ன? ஏய், என்ன நீ தேவையில்லாம என்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இங்க பாரு ராகுல், தேவையில்லாம நீ டென்ஷன் பண்ணாம ஒழுங்கா எங்கிட்ட கிளம்பிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, ஓகே ஓகே, ரொம்ப டென்ஷன் ஆகாத, நான் கிளம்புறேன். நீ ரொம்ப நேரம் வானத்தையே வெறிக்க பார்க்காம சீக்கிரம் தூங்கவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வரலன்னு வச்சுக்கோயேன், மறுபடியும் நான் வருவேன். இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி பொறுமையா வாயால எல்லாம் பேச மாட்டேன், அப்படியே கையில தூக்கிட்டு போயிருவேன். எப்படி வசதின்னு நீயே பாத்துக்கோ, சீக்கிரம் வா. என்ன? ஏய், இங்க பாரு, எனக்கு வர தெரியும், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. சரிடி, நான் கிளம்புறேன். ஆனா நான் சும்மா சொல்லல, நான் சொன்னதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. நீயா வரலனா நானே வந்து உன்னை தூக்கிட்டு போவேன். பாய். இதோ இப்போ வந்து என்ன குழப்பிட்டு தான் போறான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பால் பாட்டி கொடுத்து விடல, ராகுல் தான் எடுத்துட்டு வந்திருக்கான்னு. ஆனா என்னாலேயே அவனை முன்ன மாதிரி அவாய்ட் பண்ண முடியல, என்னாலேயே அவன் கிட்ட கோபத்தையே காட்ட முடியல. எனக்கு நல்லா தெரியுது நான் அவன் மேல கோபமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு. இதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய குழப்பம், எனக்கு எதுவுமே புரியல. அவனை நம்பலாமா வேண்டாமா? ஒருவேளை மறுபடியும் நான் நம்பினா மறுபடியும் என்ன ஏமாத்திடுவானா? ஐயோ கடவுளே, எனக்கு எதுவுமே புரியல. வாவ் விக்ரம், நம்ம பெங்களூர் வீட்டை விட சென்னையில உள்ள இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு விக்ரம். விக்ரம் விக்ரம் என்னாச்சு? உங்ககிட்ட தான் பேசுறேன். என்ன சொன்ன? என்ன என்ன சொன்னாவா? விக்ரம் என்ன விக்ரம் இது? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுலேருந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னாச்சு விக்ரம்? இல்ல ரேணு, எனக்காக தான் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி சென்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. பட் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சாவே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு ரேணு. விக்ரம் எனக்கு புரியுது விக்ரம், ஆனா ப்ளீஸ் நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, சரியா? இல்ல ரேணு, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா எந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கல. சஞ்சு பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவு நார்மலே ஆக ஆரம்பிச்சாங்க. அதான் ரேணு, மறுபடியும் என்னோட சுயநலத்துக்காக நான் எங்க அவங்கள கூப்பிட்டு வந்துட்டேனோன்னு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஒருவேளை அம்மா பழைய மாதிரி ஆகிடுவாங்களோன்னு எனக்கு பயமாவும் இருக்கிறேனு. விக்ரம் என்ன விக்ரம் இது? சுயநலம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க சுயநலமாலாம் எதுவுமே யோசிக்கல விக்ரம். நீங்க எதுக்காக தேவையில்லாம கில்ட் ஆகுறீங்க? இல்ல ரேணு, அம்மா பழைய மாதிரி மாறிடுவாங்களோன்னு பயமா இருக்கிறேனு. அதான் நான் தப்பு பண்ணிட்டேனா? விக்ரம் இதே கேள்வியை எத்தனை வாட்டி கேட்பீங்க? உங்க மேல தப்பு எதுவுமே இல்லை விக்ரம். நீங்க எதுக்காக இப்படி தேவையில்லாம கில்ட் ஆகுறீங்க? அதோட நீங்க நினைக்கிற மாதிரி அத்தைக்கு எதுவுமே ஆகாது. அதோட மாமா சொன்னதை கேட்டீங்கல்ல, அத்தையா தான் விருப்பப்பட்டு வரதா தானே சொன்னாங்க. அப்புறம் ஏ விக்ரம் நீங்க பயப்படுறீங்க? பயப்படாதீங்க விக்ரம் ப்ளீஸ். எல்லாம் சரிதான் ரேணு, ஆனா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தான் எனக்கு சத்தியமா தெரியல. விக்ரம் ரிலாக்ஸ், நீங்க எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? பாருங்க அத்தை மாமா வந்துட்டாங்க. ஏங்க இப்ப எதுக்குங்க என்ன உள்ள கூப்பிட்டு வந்தீங்க? நம்ம கார்டன்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல. மேகாவுக்கு கார்டன் ரொம்ப பிடிக்கும்லங்க. அவ எவ்வளவு அழுதாலும் கார்டனுக்கு கூப்பிட்டு போனா நம்ம மேகா அழுகாம இருப்பாளுங்க. ஏங்க இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கார்டன்ல இருக்கலாமே, வாங்களேன். தேவிக்கு டிராவல் பண்ணிட்டு வந்தது டயர்டா இருக்குல்ல, அதனாலதாம்மா உள்ள கூப்பிட்டு வந்தேன். ஏங்க எனக்கு டயர்டாலாம் இல்லைங்க. விக்ரம் உனக்கு ஞாபகம் இருக்காடா, இந்த இடத்துல தானே என் தங்கச்சிங்க 2 பேரையும் நான் தான் மடியில வச்சுப்பேன்னு சண்டை போட்டு என்கிட்ட இருந்து 2 பேரையும் வாங்கி மடியில வச்சுக்கிட்டேன். ஐயோ இப்ப நினைக்கும் போது கூட மீராவும் மேகாவும் எப்படி அழுதாங்கன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. வேணும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விக்ரம்க்கு மீரா விட மேகா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மீரா எப்பவுமே விக்ரம பார்த்து அழுதுகிட்டே இருப்பான், மேகா தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான்னு எனக்கு மேகாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். ரீனு அப்புறம் அங்க ஒரு பால்கனி இருக்கு பாத்தியா, அங்க நின்னுதான் நான் மீராவுக்கும் மேகாவுக்கும் எப்பவுமே வேடிக்கை காட்டிட்டே இருப்பேன். அதுவும் மேகாவுக்கு வேடிக்கை காட்டினா போதும், எவ்வளவு அழுதாலும் அவன் நிறுத்திடுவா. ஐயோ நான் வேற ஒருத்தி பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்களேன். ரேணு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், முதல்ல போய் வாமா சாமி ரூம் கிளீன் பண்ணிட்டு விளக்கேத்தி சாமி கும்பிடலாம். சரிங்க அத்தை. சஞ்சு தூங்குறான், நான் அவளை போய் ரூம்ல தூங்க வச்சுட்டு வரேன். சரிம்மா, நீ போய் சஞ்சுவை தூங்க வச்சுட்டு வா, நான் போய் சாமி ரூமை கிளீன் பண்றேன். டேய் விக்ரம், ரூம்லாம் கிளீன் பண்ணி தானடா இருக்கு? எல்லாமே முன்னவே ஆள்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டாங்கம்மா, சாமி ரூமும் கிளீனா தான் இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. இருந்தாலும் என்னோட திருப்திக்காக நான் ஒரு வாட்டி கிளீன் பண்ணிக்கிறேன். ரேணு நீ போய் சஞ்சுவை படுக்க வச்சுட்டு வாமா, நம்ம 2 பேர் சேர்ந்து பால் பாயசம் பண்ணி அதை சாமிக்கு வச்சு சாமி கும்பிடலாம், சரியா? சரித்த. விக்ரம் சஞ்சுவை ரூம்ல படுக்க வைக்கிறேன், நீங்க கொஞ்சம் அவளை பாத்துக்கோங்க. ஓகே ரேணு, நீ போ, நான் வரேன். நீங்க வழிய விடுங்க, நான் போய் சாமி ரூமை ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிடுங்க. சரி தேவிக்கு, நீ போ.
டாடி இங்க என்ன நடக்குது? அம்மாவை சென்னை கூப்பிட்டுட்டு வந்தோடனே அம்மா இந்த வீட்டை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு நான் எவ்வளவு பயந்துகிட்டு இருக்கேன்னு தெரியுமா டாட்? ஆனா அம்மா ரொம்ப கேஷுவலா, அதுவும் என்னைக்கும் இல்லாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன டாட் நடக்குது இங்க? எனக்கு எதுவுமே புரியல டாடி. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட வந்து அம்மாவே சென்னை போலான்னு சொன்னாங்கன்னு சொன்னபோது கூட நான் நம்பல டாட். ஆனா இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல டாட். தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? விக்ரம், உங்க அம்மா இன்னும் நம்ம மேகா உயிரோட தான் இருக்கா. அவ இறக்கலன்னு நம்புறாடா. அவ சென்னைக்கு வர ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே கண்டிப்பா என் பொண்ணு உயிரோட தான் இருப்பா. அவளை கண்டிப்பா நான் பாப்பேன்னு தாண்டா அவ சென்னை வரத்துக்கு ஒத்துக்கிட்டா. அதோட இப்போ அவ முழுசா நம்புறாடா கண்டிப்பா மேகா உயிரோட தான் இருக்கான்னு. அதனால தாண்டா அவ இப்படிலாம் நடந்துக்கிறா. வாட்? என்ன டாட் சொல்றீங்க? பட் நம்ம மேகா இறந்துட்டால டாட். அம்மாவுக்கு எதுக்காக இப்படி நீங்க பொய்யான ஹோப் கொடுத்துருக்கீங்க? ஏன் டாட்? ஏன் அம்மாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கலாம்ல? விக்ரம், நான் பொய்யான நம்பிக்கை எதுவுமே உங்க அம்மாவுக்கு கொடுக்கலடா. நான் இத்தனை வருஷமா நம்ம மேகா உயிரோட இல்லைங்கிறத தாண்டா அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில நேரம் அவ புரிஞ்சுக்கிட்டாலும் சில நேரம் ரொம்ப கான்பிடண்டா இல்ல என் பொண்ணு உயிரோட தான் இருப்பான்னு அவ ரொம்ப நம்பிக்கையா சொல்றாடா. அதே நம்பிக்கையில தான் விக்ரம் அவ சென்னைக்கு வந்திருக்கா. டாட், என்ன டாட் இது? எனக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல மேகா இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு அம்மா இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியல டாட். டாட், நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு இப்ப தோணுது. பேசாம நம்ம பெங்களூருக்கே திரும்ப போயிடலாம் டாட். விக்ரம், ரிலாக்ஸ்டா. நீ எந்த தப்பும் பண்ணலடா. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. அதோட நம்ம யாரு போய் உங்க அம்மா கிட்ட நம்ம மேகா உயிரோட இல்லைன்னு சொன்னாலும் அப்போதைக்கு வேணும்னா அவ அதை ஒத்துப்பாடா. ஆனா மறுபடியும் அவ இல்ல என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா, கண்டிப்பா அவ என்ன தேடி வருவான் தாண்டா சொல்லுவா. இங்க பாரு விக்ரம், நம்ம சென்னைக்கு வந்ததும் ஒரு விதத்துல நல்லது தாண்டா. ஏன்னா அவ எப்பவுமே நம்ம சென்னை போனா கண்டிப்பா என் பொண்ணு உயிரோட தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாடா. இப்போ அதே நம்பிக்கையில தாண்டா வந்திருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளே புரிஞ்சுப்பாடா கண்டிப்பா நம்ம மேகா உயிரோட இல்லைன்னு. அதோட அவளை புரிஞ்சுக்கிட்டு தான் விக்ரம் உண்டு. நம்ம போய் அவளுக்கு இதுக்கு மேல புரிய வைக்க முடியாது. அதனால கொஞ்ச நாள் விடு விக்ரம், அவளே மாறிடுவா. உண்மை என்னன்னு அவளுக்கே தெரிய வரும்டா. டாட், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அம்மா ரொம்ப ஆசையா வந்திருக்காங்களே டாட். மேகா உயிரோட தான் இருப்பா, அவளை சென்னை போனா நம்ம பார்க்கலான்னு. ஆனா கடைசியில அவங்க ஏமாந்து போயிட மாட்டாங்களா டாட்? விக்ரம், எனக்கு புரியுதுடா. ஆனா நமக்கு இப்போதைக்கு வேற வேலை இல்ல விக்ரம். ஏன்னா உங்க அம்மா இப்போதைக்கு நம்ம யாரு சொல்றதையும் நம்புற நிலைமையில இல்லடா. அவ முழுசா நம்புறாடா நம்ம மேகா உயிரோட தான் இருக்கா. சென்னை போனா அவளை கண்டிப்பா நான் பார்ப்பேன், அவ திரும்ப என்கிட்ட வருவான்னு அவ நம்புறாடா. இந்த நம்பிக்கையை நம்ம யாராலையும் மாத்த முடியாது விக்ரம். இது உங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தாண்டா இந்த நம்பிக்கையை மாத்த முடியும். அதனால அவளே புரிஞ்சுப்பா விக்ரம். வீடு கூடிய சீக்கிரமாவே நம்ம மேகா உயிரோட இல்லைங்கிறத அவளே புரிஞ்சுப்பாடா. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் விக்ரம். ஏன்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அவ மேகா உயிரோட இருப்பான்னு நம்பிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு அந்த நம்பிக்கை போறதுக்கான வழியா கூட இது இருக்கும்லடா. விடு விக்ரம், இதுவும் நல்லதுதான். விடு, நீ தேவையில்லாம கில்ட் ஆகாத, சரியா? சரி டாட். ஓகே டாட், நான் ரூமுக்கு போறேன். சஞ்சு தனியா தூங்குவா. சரிடா விக்ரம், நீ போய் ரெஸ்ட் எடு. அதோட நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதடா. எது நடந்தாலும் நன்மைக்கே நினைச்சுப்போம், சரியா? சரி விக்ரம், நீ போ. சஞ்சு எழுந்தோன்னே கூப்பிட்டு வா, சரியா? ஓகே டாட்.